வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் நாம் பார்க்க போகும் மருத்துவ குறிப்பு உடம்பில் ஏற்படும் கட்டிகளை பற்றியது. அதாவது பாடி ஸ்வெல்லிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். உடம்பில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கட்டிகள் தோன்றுகின்றன. சில காமனான கட்டிகளை பற்றி மட்டும் நான் இன்று சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா லைப்போமா, அதாவது தமிழில் கொழுப்பு கட்டி என்று சொல்கிறோம். நம்ம உடம்புல தோலுக்கடியில் எல்லா இடத்துலையும் கொழுப்பு இருக்குது. அந்த கொழுப்பு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொழுப்பு செல்லுன்னு சொல்கிறோம், அடிப்போசைட், அதாவது லைப்போசைட் அப்படின்ற செல்லுலேருந்து அந்த கொழுப்பு உற்பத்தி ஆகுது. அந்த செல்களின் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருந்து அந்த செல்லின் எண்ணிக்கை அதிகமானால் அது கட்டியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து லைப்போமா அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே ஏற்படலான்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த கழுத்தின் பின்பகுதி, நேப் ஆஃப் த நெக் என்று சொல்கிறோம். இல்லைன்னா முதுகில் ஏற்படலாம், இல்லை கையில் கூட வரலாம். சொல்லப்போனால் எல்லா இடத்துலையும் வரலாம். காமனாக வந்து இந்த மாதிரி கழுத்துக்கு பின்பகுதி, முதுகுலையோ கையில் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வரத்துக்குன்னு காரணங்கள்னு பெருசாக கிடையாது. யாருக்கு வேணால் வரலாம். ஆண், பெண், குண்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க யாருக்கு வேணால் வரலாம். இந்த கட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வலி இருக்காது. இந்த கட்டியில் வலி இருக்காது. இதன் மேல் உள்ள தோலை நாம் பிரித்தெடுக்க முடியும். நன்றாக கிள்ளி அதை பிரித்தெடுக்க முடியும். ஃபேர்ம் ஸ்வெல்லிங், அதை அழுத்தி பார்த்தால் அது ஒரு ஃபேர்ம் கன்சிஸ்டன்சி, ஒரு எலுமிச்சம்பழத்தை அழுத்தினால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அண்டு நல்லா மூவ் பண்ணலாம், இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த கட்டியை நகர்த்தி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டியாக இருக்கும். இந்த கட்டினால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கணுன்ற அவசியம் இனிஷியலாக கிடையாது. பட் அதுவே அந்த கட்டியோட சைஸ் ரொம்ப பெருசாக போய் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே வளருது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை பார்த்து கண்டிப்பாக அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ரொம்ப ரேர் தான், மேபி 1% சொல்லலாம், பட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கட்டி திடீர்னு பெருசாச்சோ இல்லை அதில் வலி ஏற்பட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகணும். இது வந்து லைப்போமா. செபேஷியஸ் சிஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம தோலில் பார்த்தீங்கன்னா 2 விதமான செக்ரீஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீர் போல் வரக்கூடிய வேர்வை, வேர்வை என்பது நீர் போல் வரும். இன்னொன்று வந்துட்டு ஒரு எண்ணெய் போல் ஒரு திரவமும் செக்ரேஷன் இருக்குது. அதுக்கு பேர் சிபம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம மூஞ்சியை பார்த்தா எண்ணெய் வடிதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய்ன்றது ஒரு செக்ரீஷன் தான். நார்மலாக நம்ம ஸ்கின்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன், அதுக்கு பேர் சிபம் என்று சொல்கிறோம். இந்த சிபம்ன்றது ஒரு உள்ளே இருக்கிற கிளாண்டு, அந்த சுரப்பின் மூலமாக சுரக்கப்பட்டு அந்த நாளம் மூலமாக வெளியே வருது. செபேஷியஸ் டக்ட் மூலமாக வெளியே வருது. இந்த செபேஷியஸ் டக்ட், அந்த பாதை, அந்த குழாயில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சிபம் என்பது உள்ளே தங்கி அது கட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு பேர் தான் செபேஷியஸ் சிஸ்ட் என்று சொல்கிறோம். இதுவும் எங்கே வேணால் ஏற்படலாம். மெயினாக ஃபேஸில் வரலாம், முதுகில் வரலாம், ஸ்க்ரோட்டத்தில் வரலாம். ஸோ இதற்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இது வலி இல்லாத சொல்லிங்காக இருக்கும். பிறகு வலி கொடுக்கக்கூடிய சொல்லிங்காக மாறும். இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டால் வலி வரலாம்ல. இதற்கு மேல் உள்ள தோலை நீங்கள் கிள்ளவும் முடியாது. தோலோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த செபேஷியஸ் சிஸ்ட் அப்படின்றது. அதே போன்று அதோட ஒரு பங்க்டம்னு சொல்லும், அது ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். அதாவது இந்த செபம் வரக்கூடிய அந்த பாதை, அந்த ஓட்டை வந்துட்டு நல்லா தெரியும். ஒரு பிளாக் கலரில் ஒரு மார்க் தெரியும். அண்டு சம்டைம்ஸ் அதில் ஹேர் ஃபாலிக்கல் கூட இருக்கலாம். இதுவும் நல்லா மூவ் பண்ணலாம், அந்த கட்டியை நல்லா மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கட்டியும் நம்ம ஆப்ரேட் பண்ணி ஆகணுன்ற அவசியம் இல்லை. பட் அதுவே உங்களுக்கு தொந்தரவாக இருந்து, இல்லை வலி ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, இல்லை அளவு பெருசாக இருந்தால் நீங்கள் மருத்துவரை பார்த்து அதை சாதாரண லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அதை நம்ம அகற்றி விட முடியும். 3வது பார்த்தீங்கன்னா நியூரோஃபைப்ரோமா, அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட கட்டி, நரம்பு முடிச்சு என்று சொல்கிறோம். நம்ம உடம்புல நிறைய நரம்புகள் இருக்குது. எங்கே வேணாலும், எந்த நரம்பில் வேணாலும் கட்டி மாதிரி ஏற்படலாம். ஸோ இந்த கட்டி பார்த்தீங்கன்னா இது பெருவிதமான மக்களுக்கு வந்து வலி இல்லாத கட்டியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வலி தரக்கூடியதாக இருக்கலாம். இது அளவுக்கு அதிகமாக ஏற்படும் பொழுது அது பேக்கி டெர்மோட்டோசீல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிறைய நியூரோஃபைப்ரோமா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக இருக்கும். பார்த்துருவீங்க, மூஞ்சியில் ஃபுல்லாக கட்டியாக இருக்கும், கையிலலாம் கட்டியாக இருக்கும், காலில் இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் அந்த நரம்பு இருக்கோ அங்கேருந்து வரக்கூடிய கட்டிகள், அது ஜெனட்டிக் கண்டிஷன். நிறைய பேருக்கு அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கும், ஒரு சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நம்ம அகற்றணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பிரச்சனை வந்தால் மட்டுமே நம்ம மருத்துவர் அணுகி அகற்ற வேண்டியிருக்கும். இந்த கட்டி பார்த்திங்கன்னா வலி இனிஷியலாக இருக்காது, அப்புறமா வலி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட கட்டின்றதுனால இது வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் வந்துட்டு மூவ் ஆகும். ஏன்னா இப்போ நரம்பு இந்த மாதிரி இருக்குன்னா அங்கே கட்டி இருக்கும்போது
இந்த பக்கமாக மூவ் பண்ண முடியும், இப்படி மூவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்கும். அதே மாதிரி ஆஸ்டியோமா என்பது எலும்பு சம்மந்தப்பட்ட கட்டி, எலும்புலேருந்து வரக்கூடிய கட்டி. ஸோ அந்த கட்டி பார்த்திங்கன்னா சாதாரண கட்டியாகவும் இருக்கலாம், கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம். அது வந்து நல்லா ஹார்ட் ஸ்வெல்லிங்காக இருக்கும், அழுத்தவே முடியாத மாதிரி ஒரு ஹார்ட், எப்படி ஒரு ஒரு மரக்கட்டை அமுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஸ்வெல்லிங், அந்த ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. அந்த கட்டியை நம்ம நகர்த்தவே முடியாது, ஏன்னா அது போனோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால எந்த டைரெக்ஷன்லையும் அதை நகர்த்த முடியாது. அது மேலே இருக்கிற தோல் வந்துட்டு லேசாக தான் இருக்கும், அதாவது அதோட ஒட்டிகிட்டு இருக்காது. இந்த மாதிரி ஸ்வெல்லிங்ஸ்க்கும் நீங்கள் மருத்துவரை அணுகி அது என்ன மாதிரியான எலும்பு கட்டின்றது நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை எடுக்கலாம். சில ரேர் கட்டிங்க பார்த்தீங்கன்னா சிஸ்டிக் ஹைக்ரோமான்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல வந்துட்டு நிணநீர் ஒன்று இருக்குது, அதாவது லிம்ஃப்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், தமிழில் நிணநீர். அந்த நிணநீர் வந்து உடம்பு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதற்கு வந்து அது ரத்த நாளங்கள் மாதிரி அதுக்கும் நாளங்கள் இருக்குது, அதாவது லிம்ஃப் வெசல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், லிம்ஃப் வெசல்ஸ். அந்த லிம்ஃப் வெசல்ஸில் ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி ஏற்பட்டு இந்த இந்த நிணநீர் சுரப்பது, அது பிரச்சனை ஏற்பட்டால் அது ஒரு கட்டியாக மாறும். அதுதான் வந்து சிஸ்டிக் ஹைக்ரோமா. அது மெயினாக அந்த நெக், கழுத்து பகுதியில் வரும். அது ரொம்ப பெருசாகி உங்களுக்கு உங்களோட இது காம்ப்ளெக்ஷனை பாதிக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு முழுங்குற கஷ்டம் ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா, மூச்சோட கஷ்டம் இருந்ததுன்னா அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே போல் டெர்மாய்ட் சிஸ்ட்னு சொல்கிறோம். டெர்மாய்ட் சிஸ்ட் இதுவும் ஒரு டெவலப்மெண்டல் ஸ்வெல்லிங், அதாவது சின்ன வயசுலேருந்தே இது உருவாகக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங். இது எங்கே வேணாலும் ஏற்படலாம், எஸ்பெஷலி கண்ணை சுற்றி ஏற்படலாம், மூஞ்சியில் ஏற்படலாம், இல்லை ஸ்கல் உள்ள ஏற்படலாம், இல்லைன்னா அந்த சினமுட்டை ஓவரின்னு சொல்கிறோம் லேடிஸ்க்கான, அந்த ஓவரியில் ஏற்படலாம். ஸோ இதுவும் வந்துட்டு பெயின்ஃபுல்லாக இருக்காது. அதில் ஏதாவது அடிபட்டு ரத்த கசிவு ஏற்பட்டாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஆனால் பெயின் வரலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றி கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு உடம்பில் ஏற்படக்கூடிய பொதுவான காமனான கட்டிகள் என்னென்ன என்று பார்த்தோம். அதற்கான அறிகுறிகளை சொன்னேன். ஒன்றொன்றுத்துக்கும் தகுந்த மாதிரி சிகிச்சை இருக்குது. ஸோ எல்லா கட்டியுமே வந்து நம்ம கேன்சர் கட்டின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த லைப்போமா, செபேஷியஸ் சிஸ்ட், நியூரோஃபைப்ரோமா, ஆஸ்டியோமா, சிஸ்டிக் ஹைக்ரோமா, டெர்மாய்ட், இது எல்லாமே வந்துட்டு சாதாரண கட்டிகள் தான். அதுவே இந்த கட்டிகளின் அளவு பெருசாகும் பொழுது, எஸ்பெஷலி லைப்போமா பெருசாகும் பொழுது அது கேன்சராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட்டி இருந்தால் பயப்படாமல் நீங்கள் மருத்துவரை அணுகி இது சாதாரண கட்டி தானா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் முதல்ல அதற்கான சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டால் அது கேன்சர் ஆவதையும் தடுக்கலாம். அது இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தாலும் அதை நம்ம பரிபூர்ணமாக குணப்படுத்தி விடலாம். இந்த வாரம் நாம் பார்க்க போகும் ராகம் சுபபந்துவராளி. இது 45வது மேளகர்த்தா ராகம். ஆகவே இது ஒரு சம்பூர்ண ராகம். இதில் எல்லா 7 ஸ்வரங்களும் அமைந்துள்ளன. இது ஒரு பிரதி மத்தியம ராகம். இதன் ஆரோகணம் அவரோகணம் சரி க மா பத நீ சா சா நீ த ப ம க ரி ச. இட் கிவ்ஸ் அ சாரோ ஃபீலிங், அதாவது ஒரு சோகமான ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராகமாக அமைந்திருக்கிறது. இது பெயர்தான் சுபபந்துவராளியை தவிர இதை பாடுவதனாலோ இதை கேட்பதனாலோ மனதில் ஒரு சோகமான உணர்ச்சி ஏற்படும். இந்த ராகத்தினால் மருத்துவ நன்மை என்ன என்று பார்த்தால், இட் அலிவேட்ஸ் மென்டல் டைலமாஸ் அண்ட் இன்டெசிசிவ்னஸ். அதாவது ஒரு முடிவெடுப்பதில் ஒரு தடங்கள் இருக்கும் பொழுது, இதுவா அதுவா என்று தீர்வு செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது இந்த ராகத்தை கேட்பதனால் மனதில் தெளிவு பிறக்கும், ஒரு நல்ல முடிவு நாம் எடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது. கர்நாடக இசையை எடுத்துக்கொண்டால் தியாகராஜர் அவர்கள் அருளிய என்னாளு உறக்கே என்ற பாடல்.
ஒரு பிரபலமான முருகன் பாடல் உள்ளது. எங்கெல்லாம் தேடுவதோ முருகா என்ற பாடல். திரை இசை எடுத்துக்கொண்டால் ராகவேந்திரர் படத்திலிருந்து தேடினேன் தேவதேவா. அடுத்த வாரம் வேறொரு ராகத்துடன் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம். Hope you all enjoyed this episode of the program Isayum Maruthuvamum Medicinal Music. Do follow us on Facebook and Instagram under the heading Nada Brahmam. Also, please support us with your likes and by sharing it with your friends and relatives. Also, like and subscribe to our Nada Brahmam YouTube channel. Thank you.